இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்த எல்லா மீனுமே சின்ன மீன் பெரிய மீன் எல்லாத்தையுமே பீஸ் போட்டதும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சின்னது பெருசு அப்படின்னா எதுவுமே இல்லை, எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்போம். இது மடவா தான் இன்றைக்கி வேறு லெவல். நம்மள்ட்ட மடவா எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி சரியான சைஸுங்க. 1.5 கிலோ, 1 கிலோ, முக்கால் கிலோவில் ஒன்றே ஒன்று தாங்க. பாக்கியெல்லாம் அவ்வளோ சைஸாக இருந்தது. 1 200 அந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ரவுண்டு பீஸாக நல்லா கிடைக்கும். மடவாவில் பொடி வாங்கினீங்கனாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மடவா வந்ததுன்னா இன்றைக்கே கொடுத்துடணுங்க. அடுத்த நாள்லாம் அது நல்லா இருக்காது. மடவாவை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இல்லைன்னா அது மாவு மாதிரி போயிடும். நம்மளுக்கு நல்லா தெரியும். மீனை பொறுத்த வரைக்கும் சராசராவாக இருந்தது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். பாருங்களேன், மடவா மீனோட தலை எப்படி இருக்குன்னு. இது ஐவாவலுங்க. இது 1 600. ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். இந்த அம்மா வந்து பேசி பேசியே விற்கிது, பயங்கர காஸ்ட்டு. நான் ஒத்துக்கிறேங்க. நான் விலை கம்மி அதிகம் அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் எடுக்கிற இடம் ரொம்ப காஸ்ட்லியான இடம். எப்போதுமே வேதாரண்யம் ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். தரத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். வேதாரண்யத்துலேருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ தரமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுக்கிறது. என்கிட்ட வாங்குறவங்க விலையை பார்க்குறதில்ல, தரத்தை தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி நண்டு நல்ல விலை தான். ஆனால் கிலோவுக்கு ஒரு ஒரு 5 நண்டு ஒரு சாறு கொடுத்தேன். 2 கிலோ 100 கிராமுக்கு வெறும் 5 நண்டு தான் நிற்கிதுன்னா அப்போ ஒரு நண்டோட வெயிட்டு என்னவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. 400 கிராம், 350 கிராம் அந்த மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரி நண்டெல்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சதையாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நான் நண்டை வந்து எப்போ ஃப்ரீசரில் ஏற்றுவேன் அப்படின்னா, மழை காலத்தில் நம்மளுக்கு பத்தாதப்போ ஏற்றுவேன். அதுவும் தரம் பார்த்து ஏற்றுவோங்க. பழசை கொஞ்சம் வீணாக போனதாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாங்கள் நல்லா இருக்கிற நண்டை தான் ஏற்றுவோம். கொஞ்சம் சுமாராக சந்தேகமாக இருந்ததுன்னா அதை கீழேயே வச்சுருவோம். இந்த ஐவாவலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஏன் ஐவாவல் இவ்வளோ விலை இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இந்த சென்னையிலேருந்து எடுக்கிற இந்த இவ்வளோ தாங்க வேஸ்டேஜே. அப்போ பாருங்கள், ஒரு மீன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது வந்து ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். வேஸ்டேஜே இல்லாத மீன். ரெக்கை கூட நாங்கள் ஓரமாக தான் வெட்டுவோம். என்கிட்ட ரெக்கையில் அவ்வளோ சதை இருக்குங்க. அவ்வளோ கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இதை பொரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி கசியுங்க. அப்படியே சூ பண்ணி சாப்பிடும் போதே அப்படியே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. குழம்பு வைக்கலாம், குருமா குழம்பு மாதிரி வைக்கலாம்பாங்க. அது மட்டும் நான் ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வேஸ்டேஜே இல்லாமல் சத்து அதிகமாக இருக்கிறதுனால, ருசியும் இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் இந்த ஐவாவல் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குங்க. தலையை பீஸ் போடும் போது காமிக்கிறேன் பாருங்கள். தலையும் வேஸ்டேஜே இருக்காதுங்க. தலையில் எவ்வளோ ஃப்ளெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த தலையை வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இன்றைக்கி வந்த ஒரே ஒரு வஞ்சரங்க. இதை ஏன் காலைல நீங்கள் வீடியோவில் காமிக்கலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு வஞ்சரத்தை என்னன்னுங்க காமிக்கிறது. பிரிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு 2 பேர் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நம்மளால் எல்லாருக்கும் கொடுக்க முடியல. நான் வீடியோ போட்ட அப்புறம் கொடுத்ததை போய் ஏன் போட்டுட்டு பீஸ் போட்டதுக்கப்புறம் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தாங்க. இந்த வஞ்சரம் பீஸு நான் நிறையா வாட்டி காமிச்சதுனால நான் ஃபுல்லாக எடுக்கலை. ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. நிறைய வாட்டி உங்களுக்கு வஞ்சரம் காமிச்சிட்டேன். நம்மள்கிட்ட நண்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நண்டு விலை அதிகமாக தான் இருக்கும். நண்டு எப்பொழுதுமே நான் விலை கம்மின்னு சொல்ல மாட்டேன். மத்தியும் என்கிட்ட விலை அதிகமாக தான் இருக்கும். அயில எடுத்துக்கிட்டிங்கன்னா மித்த கடை எப்படி என்னங்கிறது தெரியாது, என்கிட்ட விலை அதிகமாக தான் இருக்கும். என்கிட்ட மத்தி, அயில, நண்டெல்லாம் வேதாரண்யத்தில் ரொம்ப காஸ்ட்லிங்க. அதனால தான் நம்மளால் அதை விலை குறைச்சி கொடுக்க முடியறதில்ல. வஞ்சரம்லாம் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல போல் ரேட்டாக இருக்குங்க. அடுத்தது காளா காமிக்கிறேன் பாருங்கள். சின்ன காளா தான் இது. எல்லாமே 300 கிராம் சைஸு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. காளாவை பொறுத்த வரைக்கும் என்ன சைஸாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதுங்க. இது வந்து சத்து அதிகம் நிறைஞ்ச மீன். அடுத்தது நண்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 நண்டுங்க 800 கிராம் டோட்டலாக போயிடுச்சு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்தால் ஃப்ரீசர்லாம் வச்சு தரமாட்டேங்க, தூக்கி போட்டுகிட்டே இருப்பேன்.